ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீஸ் சிக்கன் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஃப்ரை பேன் ஒன்று வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சீஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீஸை மெல்ட் பண்ணி அப்படியே சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் சீஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சீஸ் போட்டு நல்லா கலவி விட்டுட்டேன். இப்போ நல்லா அப்படியே கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு, அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்குது சீஸோடு. இப்போ நான் கூட மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். சிக்கனும் மஷ்ரூமும் நல்லா வதங்கிடுச்சு சீஸோடு. இப்போ நான் இதை எடுத்து தனியாக ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். தவா ஒன்று வச்சு கொஞ்சோண்டு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு உடச்ச உடனே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதக்கிட்டு இருக்குது. இது கூடயே நான் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியை நல்லா கலரி விட்டுட்டேன். நல்லா வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு. இப்போ நான் சிக்கனையும் மஷ்ரூமையும் ஆல்ரெடி சீஸோடு வதக்கி வச்சுருந்ததை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் குழம்பு மிளகாத்தூளையும் உப்பும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி நல்லா வேக வைப்போம் ஒரு 5 to 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவு கெட்டியாக கிரேவி வேணுமோ அந்த அளவு கெட்டியான பதத்துக்கு லைட்டாக மேலே பெப்பரை தூவி விட்டு சிம்மில் வச்சு இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் சுண்டி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ பெப்பரை மேலே தூவிட்டு சிம்மில் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு நல்லா பெப்பரை தூவி விட்ருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம இறக்கிடுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கனு நல்லா மசாலாவோடு ஊறி இப்போ சீஸ் சிக்கன் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சீஸ் சிக்கன் மஷ்ரூம் கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.